கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையோடு கூடிய அன்பும் சமாதானமும் உண்டாக கடவுது என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு அடியேன் சார்ந்திருக்கிற ஈரோடு ஐக்கத்தாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, சகோதர அறிவித்தவண்ணமாக இன்று தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பாடத்தின் தலைப்பானது முன்மாதிரியின் முக்கியத்துவம் என்ற பாடத்தின் தலைப்புக்குள்ளாக சிறிது நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, இந்த பாடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, ஒரு இரண்டு விதமான ஒரு முன்மாதிரிகள் குறித்து தியானம் இருக்கும். அந்த முன்மாதிரிகள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதற்கு தடையார்ந்த விஷயங்களை எப்படி மேற்கொண்டு தேவனுடைய விருப்பத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இந்த பாடம் அமையப்பட்டிருக்கும். அன்பானவர்களே, முன்மாதிரி அப்படிங்கிற வார்த்தையை குறித்து சில கேள்விகளோடு பதில்களோடு இந்த பாடத்துக்குள்ளே நம்ம பயணித்தோம்னா உதவியாக இருக்கும் என்ற ரீதியில் முதலாவது கேள்வி என்னன்னு நான் பார்க்கும்போது, முன் மாதிரி என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்பாக வைக்கிறோம். அந்த முன் மாதிரியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன் செயல்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு சரியான வழியை காட்டக்கூடியவராக இந்த முன்மாதிரியானவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத கூட நாம் பார்க்குறோம். இரண்டாவது கேள்வி என்னன்னு நான் பார்க்கும்போது, ஒரு நல்ல முன்மாதிரி எப்படி நம்ம அடையாளம் காண முடியும் அப்படின்னா, அவருடைய அவருடைய வாழ்க்கையும் ஒன்றுக்கொன்று இசைவானதா, முரண்பட்டதாக இருக்காது, மாறாக இசைவானதாக இருக்கும் அப்படிங்கிறத கூட நாம் பார்க்குறோம். அவர் போதிக்கிறத அவருடைய வாழ்க்கையில் அவர் கிரியையில் வெளிப்படுத்துவார் என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, அடுத்ததாக முன்மாதிரியின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நபர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க, பலருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வலிமையான சக்தியாகவும் கூட இந்த முன்மாதிரியானவங்க இருப்பாங்க என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். அடுத்த ஒரு கேள்வி, முன் மாதிரி ஏன் அவசியம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, நம்மளுடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, ஒரு சீராக பயணிக்கக்கூடிய பாதையில் ஏற்றங்களும் இறக்கங்களும், அநேக விதமான லாபங்களும் நஷ்டங்களும், அநேக விதமான ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நிறைந்த ஒரு பாதை. இந்த பாதையில் நம்ம சீராக பயணிப்பதற்கு இந்த முன்மாதிரி யார் எப்படிப்பட்டதாக இருக்காங்கன்னா, சிறந்த வழிகாட்டிகளாக கூட இருக்கிறாங்க என்பதையும் கூட பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தவறான முடிவுகளை தவிர்க்கிறதுக்கு இந்த முன்மாதிரியானவங்க உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, ஏன் முன்மாதிரி குறித்து நாம் இப்போ தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சோம்னா, இன்றைக்கு அநேக ஆபத்துக்கள் நம்ம முன்பாக இருக்குது, பல பாதைகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்குது, பல குரல்கள் இருக்குது, பலவிதமான முன்மாதிரியானவர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஒருவேளை சரியான முன்மாதிரியை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பாதை எளிதில் திசை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, அடுத்த ஒரு கேள்வியாக, ஒரு உண்மையான முன்மாதிரி என்பதை நம்ம எப்போ அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சோம்னா, அந்த முன்மாதிரி எப்போ தான் அவங்கள நம்ம முழுமையாக அறிஞ்சுக்க முடியும்னா, சோதனையில் அவங்க தளராமல் நிலைச்சிருக்கிறாங்களா, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சோதனைக்கு பிறகும் உண்மையிலே நிலைச்சிருக்கிறாங்களா, தான் எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டமோ அந்த நோக்கத்தில் உறுதியாக நிலைச்சிருக்கிறாங்களா, அவங்க தான் ஒரு முன் மாதிரி என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, அப்படியாக இந்த இந்த நாளுக்குரிய தியானம் 2 முன்மாதிரிகளை குறிச்சிருக்கோம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய முன்மாதிரி யார் அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஆபிரகாம் உங்கள் முன்பாக கேள்வி வைக்கப்படுது. ஆபிரகாம் எந்த விதத்தில் நம்மளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்கள் முன்பாக வச்சா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அன்பானவர்களே, விசுவாசம். ஆம் அன்பானவர்களே, சகோதரிகள் சொன்னது போல ஆபிரகாம் எதற்கு நம்மளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறாங்கன்னா, விசுவாசத்திற்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறாங்க என்பதையும் கூட நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் அவருக்கு ஏற்பட்ட தடைகள், அந்த தடைகளில் ஆபிரகாம் எப்படியாக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பட்டார் என்பதே அவரை குறித்து தியானமாக இன்று அமையப்பட்டிருக்கும் என்பதை கூட நாம் பார்க்குறோம். முதலாவது தடைக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் தேசத்தை, உங்களுடைய இனத்தை, உங்களுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருக்கு எந்த தடையுமே இல்லாமல் அவர் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பட்டு பயணப்பட்ட போக முடிஞ்சுதா அப்படிங்கிற கேள்வி வச்சோம்னா, இல்லைங்க அன்பானவரே. அவருக்கு 3 விதமான தடை இந்த வசனத்தில் இருக்குது. முதலாவது தடை என்னன்னு நான் பார்க்கும்போது, அவருடைய குடும்பம் எப்படி தடை அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதற்கு குடும்பம் என்ன செஞ்சாங்கன்னா, கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. எந்த விதமான எதிர்ப்பு அப்படின்னு நான் பார்க்கும்போது,
தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் பரிச்சயமான வருஷங்கள் என்பது ரொம்ப ஆரம்ப நாட்கள். அப்படிப்பட்ட நாட்கள்ல இவ்வளோ வருஷம் நாங்க உங்களோட இருந்தோம். எல்லா விதமான கஷ்டங்களும், எல்லா விதமான அனுபவங்கள் மத்தியில நாங்கள் உங்களோட இருந்தோம். எங்கள விட தேவன் வந்து முக்கியமா போயிட்டாங்களா? இப்போதைக்கு அறிமுகமான தேவன் வந்து எங்கள விட அதிகமா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா போயிட்டாங்களா? அவர் சொன்ன வார்த்தைய முக்கியமா கொண்டு எங்கள விட்டு நீங்க பிரிஞ்சு போறீங்களா? அப்படிங்கிற ரீதியில அவருக்கு வந்து ஒரு சோதனையா இருந்திருக்கும் என்பதையும் கூட நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே. குடும்பத்தில் எதிர்ப்பு சந்திப்பது ஏன் ஒரு சோதனை? அப்படிங்கிற கேள்விய நம்ம முன்பாக வச்சோம்னா, குடும்பம் வந்து யாரு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, நெருக்கமானவர்களா இருக்கிறாங்க. நம்மளுடைய எல்லா விதமான காரியங்கள்ல நெருக்கமானவர்கள் யாருன்னு பார்க்கும்போது குடும்பம் தான். அவர்கள் நம்ம எடுத்த முடிவுல, ஒருவேளை ஆபிரகாம் எடுத்த முடிவுல எதிர்ப்பு தெரிவிக்கும்போது, முதல்ல என்ன ஆகுதுன்னா ஆபிரகாமுக்கு ஒரு குழப்பம் வருது. அவர் எடுத்த முடிவுக்கு ஒரு குழப்பம் வருது. அந்த குழப்பம் அது அதிகரிக்க அதிக என்ன ஆகுதுன்னா, மனவேதனையும் கூட உண்டாகக்கூடியதாக இருக்குது என்பதையும் நான் பார்க்குறோம். ஒருவேளை அந்த எதிர்ப்பு வெளியே இருந்து வந்துச்சுன்னா, இந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு குழப்பமோ, ஒரு மனவேதனையோ உண்டாயிருக்காது என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட குடும்பத்தின் எதிர்ப்பின் போல ஆபிரகாம் என்ன செய்தார் அப்படின்னு நான் பார்க்கும்போது, குடும்ப அழுத்தத்தை விட தேவனுடைய சித்தத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இதிலிருந்து நம்மளுடைய பாடம், நமக்கான பாடம் என்னன்னு நாம் பார்க்கும்போது, உறவுகளின் அழுத்தம் நம்மளுடைய தேவனுக்கான கீழ்ப்படிதலை மாற்றி விடுகிறதா? உறவுகளுடைய அழுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தடையா அல்லது மாற்றக்கூடியதா இருக்குதா? அப்படிங்கிற கேள்வி வச்சோம்னா, அதுக்கு சகோதரருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். இன்றும் இது உண்மையே. இன்றும் இன்றும் இது உண்மையே. கர்த்தருக்கு திடமாக உண்மையாய் நடக்கும் பல தேவ பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையிலேயே துன்பம் மற்றும் சோதனையின் நெருப்பில் வாழ்ந்து வருகின்றனர். ஆமன் மாணவர்களே, இன்றும் இது உண்மையே. இந்த பாதையில் அழைக்கப்பட்ட, இந்த பாதையில் நுழைஞ்ச ஒவ்வொரு அருமையான புது சிருஷ்டிக்கும் இது உண்மையாகவே நடக்கக்கூடியதாக இருக்குது என்பதை நான் பார்க்குறோம். ஒருவேளை நம்ம எப்படி நினச்சிடலாம் அப்படின்னா, ஒருவேளை உடன்படிக்கையின் பாதைக்குள்ளே வந்த ஒரு நபர் மற்றவங்கெல்லாம் இந்த பாதைக்குள்ளே தேவனை அறியாதவர்களாக அந்நியர்களாக இருக்கிறாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் இப்படியாக எதிர்ப்பு வருது அப்படிங்கிற ரீதியில் நம்ம நினச்சிட வேண்டாம். மாறாக எல்லா சமயங்களிலுமே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதில் குடும்பம் அநேக விதங்களில் தெரிஞ்சோ அறியாமையிலேயோ குடும்பம் வந்து இந்த விதமான ஒரு சோதனையை, இந்த விதமான எதிர்ப்பை வந்து தன்னுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஏன்னா அந்த இது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒவ்வொரு புது சிருஷ்டியும் குடும்பத்தினுடைய அழுத்தத்தினால, குடும்பத்தினுடைய எதிர்ப்புனால சோதனை நெருப்பில் வாழ்கிறவர்களாக இருக்கிறாங்க என்பதையும் கூட சகோதரர்கள் சொல்கிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம் மாணவர்களே. அப்போ நம்முடைய தேவன் வந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த இடத்துல ஆபிரகாம்கிட்ட எதிர்பார்த்தது போல், விரும்பினது போல் தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது, நம்முடைய பகுத்தறிவை பயன்படுத்தியில் மற்றவர்களை அதிகமாக சார்ந்திருக்கிறோமா? நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் நம்ம மற்றவர்களை மையம் கொண்டு நம்ம முடிவை எடுக்கிறோமா, அல்லது தேவன் விரும்புகிற பிரகாரமாக அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம முன்பாக கேள்வியாக வைக்கப்படுகிறது. அதற்கு வாக்கியங்களை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய கிறிஸ்துவ ஞானத்தையும் சரியான பகுத்தறிவையும் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஆமன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதமான எதிர்ப்புகள் குடும்பத்தின் மத்தியில் வந்தாலும் சரி, வெளியிருந்து வந்தாலும் சரி, நம்மளுடைய முடிவு தேவனுடைய வார்த்தையை மட்டுமே சார்ந்து எடுக்க வேண்டும் என்பது யார் விரும்புகிறாங்கன்னு நான் பார்க்கும்போது தேவன் விரும்புகிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. சில முடிவுகள் தனிச்சையாக எடுக்க வேண்டிய வாய்ப்பு வந்து நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அந்த வாய்ப்பை தேவன் விரும்புகிற பிரகாரமாக ஆபிரகாமை போல நம்ம எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கூட பார்க்குறோம். அதற்கு உறுதியாக இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமன் மனுவிலே நம்ம இந்த பாதையில் நுழையும் போது நம்ம என்ன தீர்மானத்தோடு நுழைஞ்சோம் அப்படின்னா, மனுஷரை பிரியப்படுத்தும்படியான தீர்மானத்தோட நிலையில மாறாக பிதாவகை தேவனை கர்த்தர் மூலமாக பிரியப்படுத்துவதற்காகவே இந்த பாதையில் நம்ம நுழைஞ்சோம் என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ம ஆளக்கூடிய விதியாக, சட்டமாக இருந்து நம்ம செயல்பட வேண்டும் என்பதையும் கூட நாம் பார்க்குறோம் மாணவர்களே. அப்படியானா ஒருவேளை நம்ம எல்லா சமயங்களிலும் தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படினோம், அப்போ குடும்பத்துக்கு நம்ம முக்கியத்துவமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை உங்கள் முன்பாக வச்சோம்னா, வாசிக்கும்போது நம் குடும்ப உறவினர்களிடம் காட்டும் கடமையுணர்வு நியாயமானதே. ஆனால்
அது ஆண்டவருக்கான நம் கடமையுணர்வுக்கு சமமாக இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கடமை உணர்வு என்பது ஆமாம் மாணவர்களே, நம் குடும்ப உறவினர்களிடத்தில் காட்டும் கடமை உணர்வு நியாயம். ஏன்னா வசனங்கள் நம்மளுக்கு ஆதரிச்சு தன்னுடைய சொந்த ஜனங்களை விசாரிக்க வேண்டும் என்பது கூட வசனங்கள் ஆதரிக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம காட்டக்கூடிய கடமை உணர்வு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் நம்ம வந்து சக மனிதர் அல்லது குடும்பத்தார் அல்லது சக புது சிருஷ்டி அவர்களை காட்டிலும் பிதாவகை தேவனுக்கு நம்ம வந்து காட்டக்கூடிய கடமை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது வந்து சமமாக இருக்கக்கூடாது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். மாணவர்களே, என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் பிதாவும் அவருடைய வார்த்தைகளும் மையம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். அதற்கு உதாரணமாக அப்படின்னு நாம் பார்க்கும்போது, ஒருவேளை பிள்ளைகள் கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது, என்னதான் அவர்களுடைய படிப்பு எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் நம்ம முயற்சி செஞ்சாலும், அதை விட நம்ம முக்கியமான முடிவு என்ன எடுக்க வேண்டும் அப்படின்னா, தேவன் கிட்ட அந்த படிப்பு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறதா, தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைப்பதற்கு அந்த முடிவு அவங்களுக்கு உதவி செய்தா என்ற ரீதியில் நம்ம முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்ததாக வேலை அப்படிங்கிறத பார்க்கும்போது, அதிக சம்பளம், அதிக வசதி, எல்லா விதத்திலும் நம்மளுக்கு ஒரு உயர்ந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில் நம்ம வேலையை கூட தேர்ந்தெடுக்காம, நம்மளுடைய அர்ப்பணிப்பை தேவன்கிட்ட நிறைவேற்றுவதற்கு அந்த வேலை கூட நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குமா அப்படிங்கிற ரீதியில் நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் கூட நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவாக இருக்கக்கூடிய திருமணம், அந்த திருமணத்தில் நமக்கு விருப்பமானவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ரொம்ப வருஷம் அவங்களோட பழக்கம் அப்படிங்கிற ரீதியில் நம்ம வந்து திருமணத்தின் அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே பயணிக்கிறவர்களாக இராமல், தேவனுடைய ஆலோசனை என்ன, அந்த ஆலோசனை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பலப்படுவதற்கு, செய்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இந்த விவாகம் கூட அமையப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ரீதியில் நம்ம சிந்திச்சு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் கூட தேவன் விரும்புகிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, அடுத்ததாக என் குடும்பத்தின் மீது அன்பும் கடமையும் தேவனுக்கான என் அன்பையும் கீழ்ப்படுதலும் மிஞ்சுகிறதா. அடுத்த கேள்வி நாம் பார்க்குறோம். என் குடும்பத்தின் மீதான அன்பும் கடமையும் தேவனுக்கான என் அன்பையும் கீழ்ப்படுதலையும் மிஞ்சுகிறதா அப்படிங்கிற கேள்வி வச்சோம்னா, அதுக்கு வாக்கியங்களை வாசிக்கலாம். அவர்கள் நல்லவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் இருக்கும் அளவுக்கு அவர்களை நேசிக்கலாம். ஆனால் அவர்களுடைய விருப்பங்களுக்கும் ஆண்டவருடைய சித்தத்திற்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டால் நாம் உடனடியாக ஆண்டவரின் பக்கமே நிற்க தயாராக இருக்க வேண்டும். ஆமான்மானவர்களே, நம்ம எந்த அளவுக்கு அவங்களை நேசிக்கலாம்னா தேவனுகள் கிடையாது. எந்த அளவுக்கு வேணாலும் அவர்களை நேசிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. தேவனும் அவ்விதமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாக நடக்கிறோம். அதற்கு முரண்பாடு ஏற்படும் தருணத்தில் நம்ம உடனடியாக தேவனுடைய வார்த்தைக்கு தேவன் பக்கம் நிற்க வேண்டியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம இந்த பாடத்திலேருந்து கற்றுக்கிறோம். அன்பானவர்களே, முதல் சோதனை என்னன்னு நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு குடும்பத்தின் எதிர்ப்பு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் தடையாக இருந்துச்சு என்பதையும் பார்க்குறோம். நமக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் முதலாவது தேவனுக்கு முதலிடம், எல்லா விதத்திலுமே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது நமக்கான சோதனையாம் கூட அமையப்பட்டிருக்கும் என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். அதற்கு ஆதார வசனமாக மத்தேயு 10:37 கூட வாசிக்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமன்மானவர்களே, தகப்பனையாவது தாயாவது நேசிக்க வேண்டாம் என்பது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. மாறாக என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்பதையும் கூட நான் பார்க்குறோம். எப்படிப்பட்ட உடன் சகோதரர்களாக இருக்கட்டும், இல்லை வெளியே இருக்கக்கூடிய சொந்த வீட்டாராக இருந்துட்டோம், அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை காட்டிலும் பிதாவகை தேவன் கர்த்தர் மூலமாக கொடுக்கக்கூடிய ஆலோசனை தான் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்தது என்பதை கூட நம்ம புரிஞ்சு, ஆபிரகாமை போல குடும்ப அழுத்தத்தை விட பிதாவகை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படியாகவே நம்முடைய வாழ்க்கையும் கூட இருக்க தேவன் விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அடுத்த சம்பவத்துக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் இருந்த இரண்டாவது தடை என்னன்னு நான் பார்க்கும்போது, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போங்க, இப்படியாக போங்க, இந்த வழியாக போங்க அப்படிங்கிற ரீதியில் சொல்லாமல் நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்கிறார். அந்த வார்த்தையை நம்பி மட்டுமே ஆபிரகாம் என்ன செய்யணும்னா தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, ஒருவேளை ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு தடை, இருந்த சோதனை என்னன்னு நான் பார்க்கும்போது, இலக்கே தெரியாது. அவர் எப்படி எந்த வழியாக போகணுங்கிறதே தெரியாது. அது எப்படி சோதனையாக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இயல்பான மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிந்து
பாதுகாப்பாக நடப்பது இயல்பான மனிதனுடைய விருப்பமாக இருக்குது என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். அப்படியாக இருந்த சூழலில் ஆபிரகாம் என்ன செய்தார் என்று நாம் பார்க்கும்போது, எந்த எதிர்கேள்வியுமே எந்த கூடுதலான தகவலையும் விசாரிக்காமல் உடனடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு பயணப்பட்டு போனார் என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அன்பானவர்களே, தான் போகும் இடம் இன்னதென்றே அறியாமல் புறப்பட்டு போனான் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை கூட இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய சாதகமான சூழலை விட அப்போ இருந்த சூழல் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம அனைத்து விதமான வசதிகளையும் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமருடைய நாட்களில் அவர் எப்படிப்பட்டதாக இருந்துச்சா, சமபூமிங் என்பது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அவர் பயணப்பட்டு போனோம் அப்படிங்கிறது அநேக ஆபத்துகள் இருந்துச்சு என்பதையும் கூட நான் பார்க்குறோம். வழிப்போக்கர்கள், வழிப்பறியர்கள் அநேகம் இருந்தார்கள் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஆனால் அவருக்கு எந்த ஒரு தடையாகவே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதில் எந்த ஒரு காரணத்தையுமே அவர் முன்வைக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து பயணப்பட்டு போனார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய பெயர், அவருடைய அர்த்தம் என்னன்னு நான் பார்க்கும்போது, அந்த பெயருக்கு பொருத்தமான வாழ்க்கையை கூட ஆபிரகாம் வாழ்ந்திருக்கார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அவருடைய பெயரின் அர்த்தம் ஆபிரகாம் நேம் சிக்னிஃபைஸ் எக்ஸால்டட் ஃபெய்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் என்னன்னு நான் பார்க்கும்போது, அது பயம், சந்தேகம் மற்றும் சூழல்களை தாண்டி உயர்ந்து நிற்கும் விசுவாசம். அவருடைய பெயருக்கான அர்த்தம் என்னன்னு நான் பார்க்கும்போது, பயம் இல்லை, சந்தேகம் இல்லை மற்றும் சூழல்களையும் தாண்டி உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு விசுவாசம் அப்படிங்கிற பேரை ஆபிரகாம் பொருத்தமுடையவராக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல், ஒருவேளை அவர் மற்ற முழுமையான தகவலை கேட்டுட்டு எந்த வழியாக போகணும், யாருடைய துணையோடு போகணும், எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற கூடுதலான தகவலை கூட ஆபிரகாம் என்ன செய்தார்னா கேட்கவில்லை என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஹி ட்ரஸ்டட் காட் வித்தவுட் ஃபுல் டீட்டெயில்ஸ். எந்த ஒரு அதிகப்படியான இல்லை அவசியமான கேள்வியை கூட கேட்காம ஆபிரகாம் என்ன செய்தார்னா முழுவதும் தேவனுடைய வார்த்தை மேல் நம்பி அந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, இதிலிருந்து நமக்கான பாடம் என்னென்று நாம் பார்க்கும்போது, தேவன் வழி நடத்தும் புதிய பாதைகளை பயமின்றி ஏற்றுக்கொள்கிறோமா? தேவன் வழி நடத்தும் புதிய பாதைகளை பயமின்றி ஏற்றுக்கொள்கிறோமா? அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து போவதற்கு தேவன் அனுமதிக்கலாம். புதிய பொறுப்புகளாக இருக்கட்டும், புதிய விதமான சோதனைகள், நம்ம எதிர்பார்க்கிற, நம்ம இதுவரைக்கும் ருசித்திடாத அநேக விதமான புதிய சோதனைகள் கூட இருக்கலாம். இன்னும் குறிப்பாக புதிய ஊழி வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம். அந்த வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி நம்ம நிற்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் நம்ம தயக்கம் கொள்ளாமல், ஆபிரகாமை போல தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை முழுவதும் வழி நடத்துவார் என்ற ரீதியில் அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வச்சு நம்ம பயணம் செய்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்பாக வைக்கப்படுகிறது. நம்மளுடைய இயல்பு என்னன்னு நான் பார்க்கும்போது, யதார்த்தமாக ஒருவர் நம்மளை பயணப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா தகவலையுமே சேகரிப்போம் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஒருவேளை நம்மளை ஈரோட்டிலேருந்து இங்கே வர சொன்னாங்க, எங்கே வரணும், எப்படி வரணும், எந்த வழியாக வரணும், எந்த இடத்துல இறங்கணும், யார் என்னை பிக்கப் பண்ணிப்பா அப்படிங்கிற முழு தகவலை சேகரித்த பிறகு தான் நம்ம பயணப்பட்டு வரோம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தாருன்னு பார்க்கும்போது, எந்த விதமான கூடுதலான தகவலை தேவன்கிட்ட அவர் கேட்காதவராக உடனடியான கீழ்ப்படிதலை கிரியில காண்பிக்கக்கூடியவராக ஆபிரகாம் இருந்தார் என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். நம்முடைய விசுவாசம் கூட ஆபிரகாமை போல இருக்க வேண்டும் என்பதையும் கூட பார்க்குறோம். நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் ஆகும். அன்பானவர்களே, நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, நம்ம தேவனை நம்பணும், அவருடைய வார்த்தைகளை நம்பணும். அந்த நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவு வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் கூட தேவன் விரும்புகிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, தரிசித்து நடக்கக்கூடிய அழைப்பு இல்லை, மாறாக விசுவாசத்தின் மூலம் நடக்கக்கூடிய அழைப்பு என்பதையும் கூட நம்ம புரிஞ்சுக்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கூடிய அனுபவங்கள் மத்தியிலே தேவனை மட்டுமே சார்ந்து நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் தேவன் மேலே பாரத்தை வச்சு நம்ம பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் கூட நாம் பார்க்குறோம். இன்னொரு கூடுதலான கேள்வி, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் சில காரியங்களை தேவன் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தாமல் விடுகிறார்? ஏன் சில காரியங்களை தேவன் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தாமல் விடுகிறார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்பாக வைக்கும்போது நம்ம வாசிக்கலாம். நாம் அவரை
நாம் அவரை தெளிவாக காண இயலாத சூழல்களிலும் அவரை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலேயே அவர் பல காரியங்களை ஓரளவுக்கு மங்கலாகவே விட்டு வைக்கிறார். ஆமன் மாணவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்றாங்கன்னா, பல காரியங்களை நம்மனால வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு அனுபவங்கள் மத்தியில தேவன் வந்து நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்காங்க என்பதையும் நான் பார்க்குறோம். ஏன் அப்படி வந்து தேவன் தான் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது, நம்ம முழுமையா தேவனை மட்டுமே நம்பி பயணிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்பது கூட தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் தேவன் என்ன செய்றாங்கன்னா, பல காரியங்களை நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே புரியாம, அதாவது அதிகப்படியான வெளிச்சம் தராம நம்ம வந்து அந்த மங்கலான புரிதலோடு பயணிக்கக்கூடியவர்களாக தேவன் விடுகிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு நான் பார்க்கும்போது, முழுவதும் தேவனை மட்டுமே நம்பி நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இன்னொரு வசனங்கள் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 119 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமன் மாணவர்களே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் அப்படின்னா, கால்களுக்கு வெளிச்சம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெளிச்சம் எவ்வளவுதான் இருக்கும்னா, ரொம்ப பிரகாசமான வெளிச்சமா இருக்காது. மாறாக குறுகிய அளவில் இருக்கக்கூடிய வெளிச்சமாக தான் இருக்கும். அது என்ன பண்ணும்னா, முழு பாதையும் காட்டாது. முழுசா காமிச்சு நம்ம வந்து தைரியத்தோட பயணிப்பதற்கு ஏதுவான வெளிச்சமா இருக்காது. மாறாக ஒவ்வொரு அடிக்கும் தேவையான வெளிச்சத்தை மட்டுமே தேவன் வந்து தரக்கூடியவராக இருக்கிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் வந்து இன்னும் சில வருடங்கள், இன்னும் சில மாதங்கள் கழிச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிற ரீதியில் அவர் வெளிப்படுத்தாம, மாறாக நாளைக்கு, அடுத்த நாள் போதுமான அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு போதுமான வெளிச்சத்தை மட்டுமே தேவன் வந்து நம்மளுக்கு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. ஒருவேளை நம்ம தெளிவா முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முழு இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்மளை அறியாமையே நம்மளுக்கு ஒரு சுய நம்பிக்கை வந்து வந்துடும் என்பதை கூட தேவன் அறிந்தவராக இருக்கிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிதியோன் அந்த ஒரு போருக்காக பயணப்பட்டு போகிறாங்க. எண்ணிக்கையில் அதிகமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த அந்த போருக்கு கடைசியாக அவர்கள் போனது வந்து எத்தனை பேர்னு பார்க்கும்போது வெறும் 300 பேர். அதனுடைய அந்த சம்பவத்தில் தேவன் குறிப்பிடுறாங்க, இந்த யுத்தத்தினுடைய வெற்றி உங்களால் அல்ல, உங்களுடைய போர் வீரனால், மாறாக என்னால் மட்டுமே வந்தது என்பதையும் கூட தேவன் வந்து உணர்த்தக்கூடியவராக இருக்கிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இந்த ஒரு அனுபவங்களில், இந்த ஒரு தடையில் நம்ம என்ன ஆபிரகாம்கிட்டேருந்து கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய வழிநடத்தலை மட்டுமே நம்பி நம்ம வந்து முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்குது என்பதையும் கூட பார்க்குறோம் அன்பானவர்களே. மூன்றாவது ஒரு தடை, மூன்றாவது ஒரு சோதனைக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு செல்வந்தராக திரளான ஆஸ்தி உடையவராக ஆபிரகாம் இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அதற்கு ஆதாரமாக கூட லோத்தும் ஆபிரகாமும் இணையக்கூடிய அந்த இடங்கள்ல பூமியோடைய அளவு தாங்காது. பூமி வந்து நம்ம இருக்கிற இதை தாங்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல இந்த பகுதிக்கு நான் போகிறேன், அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படிங்கிற ரீதியில் ஆபிரகாம் சொல்லக்கூடியவராக இருந்தார். அந்த அளவுக்கு ஆஸ்தியில் திரளானவராக ஆபிரகாம் இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு என்ன சோதனையாக இருக்குன்னா, அவருடைய ராஜா போன்ற வாழ்க்கையிலிருந்து அவர் என்ன செய்யணும்னா, ஒரு பரதேசியை போல ஒரு கூடாரத்தில் தங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆபிரகாமுக்கு தேவன் வந்து சொன்னாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். வாழ்க்கை முறை மாற்றம் ஏன் ஒரு சோதனையாக கருதப்படுகிறது? ஆபிரகாம் வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய முறை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது. அந்த ஒரு சேஞ்சை வந்து ஆபிரகாம் என்ன செய்தாருங்கிறத நமக்கான பாடமாக இருக்குது. அதில் மனிதனுடைய இயல்பு என்னன்னு நான் பார்க்கும்போது, பழக்கமான வாழ்க்கையிலும் வசதியான சூழலையுமே நிலைத்திருக்க விரும்புவது வந்து மனிதனுடைய இயல்பு என்பதையும் கூட நான் பார்க்குறோம். புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதனுக்கு சவாலான ஒரு காரியமாக இருக்கும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட சூழலில் ஆபிரகாம் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய வசதியான சூழலை அவர் வந்து பெருசாக நினைக்காம, அசௌகரியமான சூழலில் தேவனுடைய வார்த்தைக்காக தன்னை முழுவதும் கீழ்ப்படிக்கூடியவராக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட he obeyed even when it was uncomfortable. அதாவது அவருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். எந்த சூழல் அப்படின்னா, நமக்கு அசௌகரியமான சூழலில் கூட நமக்கு சௌகரியமான சூழலை விட்டு தேவனுடைய வார்த்தைக்காக ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இதிலிருந்து நமக்கான பாடம் என்று நாம் பார்க்கும்போது, நம்மளுடைய அழைப்பு கூட எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது, வசதியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தவர்களாக கூட இருந்தலாம். ஆனால் அந்த அழைப்புக்குள்ளே நுழையும் போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு அழைப்போடு நுழைகிறோம் அப்படின்னு நான் பார்க்கும்போது, லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து
தினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமன்மானவர்களே, இந்த அழைப்புக்குள்ள நுழையும் போது நம்மளுடைய வசதி, நம்மளுடைய விருப்பம் இவையெல்லாம் ஒதுக்கிட்டு தேவனுடைய விருப்பத்தை மட்டுமே முதலிடமாக கொண்டு நம்ம பயணிக்க வேண்டும் என்பது அந்த நிபந்தனையோடு தான் நம்ம இந்த பாதைக்குள்ள நுழைஞ்சவராக இருக்கிறோம் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இதற்கு விளக்கமாக சகோதரர் ரசல் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற எல்லாவற்றையும் மறுப்பது எளிது. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்களில் நம்மளுக்கு பிடிச்சது, நம்ம விரும்புறது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். மற்ற எல்லாவற்றையும் மறுப்பது எளிது. ஆனால் நம்மளுக்கு பிடிச்சதை, நம்ம விரும்புகிறத அப்படிங்கிற விஷயத்தில் நம்மை மறுப்பது என்பது மிக மிக ஒவ்வொருக்கும் கடினமாக இருக்கும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இதற்கு உதாரணமாக என்னன்னு நான் பார்க்கும்போது, ஒருவேளை தேவன் நம்மளுக்கு சில தாளந்துகளை நம்மளுக்கு கிருபையாக கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த தாளந்து எப்படின்னு நான் பார்க்கும்போது பணமாக இருக்கலாம். அந்த பணத்தை நம்ம தியாகம் செய்வது, சகோதர சகோதரிகளுக்காக, தேவனுடைய வேலைக்காக அர்ப்பணிப்பது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஆனாலும் நம்ம முன்வைக்கக்கூடிய கருத்து வந்து தவறுன்னு சகோதர சகோதரிகளால் காட்டப்படும் போது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது கூட நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்த முடிவு அதை விட சிறந்த முடிவு தேவன் காண்பிக்கும் போது அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிற கேள்வி கூட நம்ம வாழ்க்கையில் முன்வைக்கக்கூடியதாக இருக்குது என்பதையும் நான் பார்க்குறோம். இரண்டாவது இன்னொரு பகுதி கூட நமது அர்ப்பணத்தில் வாசிக்கலாம். நமது அர்ப்பணத்தில் சிறிதளவு சுயநலம் கூட கலந்து விடாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமன்மானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார்னா, தனக்கான வசதியான சூழலை விட்டு அவர் கீழே இறங்கி வந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நமது அர்ப்பணத்தில் சுயநலம் என்பது சிறிதளவு கூட இருக்கக்கூடாது என்பதையும் கூட தேவன் நம்மளுக்கு உணர்த்துறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். சில நேரங்களில் நம்மளுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வசதி பகுதியை விட்டு வெளியேற வேண்டியதாக இருக்கும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். சம்டைம்ஸ் ஒபீடியன்ஸ் ரிக்வயர்ஸ் லீவிங் கம்ஃபோர்ட் ஜோன் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நம்முடைய வசதியான நேரங்கள், வசதியான ஊழிய வாய்ப்புகள், வசதியான வேலைகளை மட்டும் நாம் செய்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மாறாக தேவன் அனுமதிக்கூடிய ஒவ்வொரு சூழலையும் நம்ம வந்து மனதார ஏற்று அதற்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் தேவன் வந்து நம்மளுக்கு விருப்பம் கொண்டவராக, நம்ம மேல் விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஆபிரகாம் எப்படி இந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னா, தேவன் விரும்பும் மாற்றங்களை உடனடியாக அவர் ஏறெடுக்கக்கூடியவராக, கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. ஒருவேளை தேவன் நம்மளுடைய விருப்பத்தை, மாற்றங்களை ஏன் வந்து ஏற்றுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ரீதியில் நம்ம கேட்டோம்னா, ஒருவேளை நம்மளை இழிவுபடுத்துவதற்காக, நம்மளுடைய விருப்பத்தை உதாசனப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக நம்முடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கிற ஒரே ஒரு முக்கியமான காரணத்துக்காகவே நம்மகிட்ட தேவன் இவ்விதமான மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட தருணங்கள் நம்மளுக்கு ஒருவேளை சில சமயங்களில் புரியாததாக இருக்கும். தேவன் வந்து ஏன் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்கன்னு புரியா இருக்கும். ஆனால் வசனங்கள் சொல்கிற பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் தேவன் வந்து செய்கிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்படியாக இந்த மூன்றாவது சோதனை, மூன்றாவது தடை ஆபிரகாமுக்கு அவர் வந்து நிறைவு செய்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். வசதியான வாய்ப்புகளை விட அசௌகரியமான சூழலில் தேவனுக்கு கீழ்ப்படிவது முன் வந்தார் என்பதையும் பார்க்குறோம். அதுவே நமக்கான படிப்பினையாகவும் இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அடுத்தது நான்காவது ஒரு சோதனை, நான்காவது ஒரு தடையாக அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அது என்னன்னு நான் பார்க்கும்போது இயலாமை. ஆமாம் அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் இயலாமை என்பது இருந்துச்சு. அந்த இயலாமை வந்து அவருக்கு ஒரு தடையாக இருந்துச்சு என்பதையும் கூட நான் பார்க்குறோம். என்னன்னு நான் பார்க்கும்போது, சாத்தியமில்லாத நிலையில் கூட தேவன் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார் என்பதே அதனுடைய கருத்தாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஆபிரகாமுடைய பின்னாடி சூழல் என்று நான் பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு நீண்ட நாள் ஏக்கம் வந்து ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து பிதாவாக தேவன் அறிந்தவராக இருந்தாங்க. அந்த ஏக்கம் என்னன்னு நாம் பார்க்கும்போது, அவருடைய வயது என்பது அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவருடைய பிள்ளை என்பது இல்லாத ஒரு ஏக்கம் வந்து ஆபிரகாம்கிட்ட எப்போதும் இருந்தது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். தேவன்கிட்ட வந்து ஆபிரகாம் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு என்னுடைய சுதந்திரவாளி யாருன்னு பார்க்கும்போது இந்த எலேசரா அப்படின்னு கேள்வி கூட கேட்குறாங்க. அப்போது அவருடைய வயது 75. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்ற ரீதியில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை 86வது வயசில் இஸ்மவேல் என்ற ஒரு பிள்ளை பிறக்கிறாங்க. அப்போ கூட ஆபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த இஸ்மவேல் தான் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியா அப்படிங்கிற ரீதியில் ஆபிரகாம் கேள்வி எழுப்பக்கூடியவராக இருந்தாங்க. ஆனாலும் மீண்டுமாக கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை, சாராள் மூலமாக உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையே நான் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி என்பதையும் கூட ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்கிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஏக்கமுடைய ஆபிரகாம்கிட்ட ஒரு சோதனை வந்து முன்பாக வைக்கப்படுது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது
ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, ஆமன் மாணவர்களே, ஆபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னு நான் பார்க்கும்போது, நீண்ட நாளாக தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக ஒரு பெரிய இயக்கம் கொண்டவராக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். பிள்ளைங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு இயக்கத்தை ஆபிரகாம் கொண்டவராக இருந்தாருன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட தருணத்தில் கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, முகம் குப்புற விழுந்து, சாதாரண நகைப்பில்ல, முகம் குப்புற விழுந்து நகைத்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, ஒருவேளை அவருடைய நகைப்புக்கு காரணம் அபிசுமாசுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்பாக வச்சோம்னா, இல்லைங்க அன்பானவர்களே. ஒரு யதார்த்தமான சூழலை நம்ம பார்த்தோம்னா, அதனுடைய பின்னணியை பார்த்தோம்னா, கண்டிப்பாக அவருடைய நகைப்பு வந்து அவிசுவாசம் அல்ல என்பதையும் கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதற்கான காரணம், முதல் காரணம் என்னன்னா, ஆபிரகாமுடைய வயது வந்து 100, சாராளுடைய வயது 90. இயல்பாகவே இயற்கையாகவே யாருனாலையுமே இந்த ஒரு வயசில் குழந்தை என்பது சாத்தியமே இல்லை என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இயக்கம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக தேவன் வந்து நமக்கான ஒரு வாய்ப்பை, நமக்கான ஒரு பிள்ளையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க என்ற ரீதியில் ஆபிரகாம் இயங்கக்கூடியவராக இருந்தாங்க. ஆனாலும் அவருடைய மனசு எப்படி இருந்துச்சா, தன்னுடைய இயலாமை வந்து அவருடைய வார்த்தைக்கு ஒரு தடையாக, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில் ஒரு தடையாக இருந்துச்சு என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் வந்து விரும்பினவராக, இயங்கினவராக இருந்தார். ஆனால் தன்னுடைய இயலாமை வந்து அவருக்கு ஒரு தடையாக முன்பாக இருந்துச்சு என்பதையும் கூட நான் பார்க்குறோம். உடனடியாக ஆபிரகாம்கிட்ட மீண்டுமாக கர்த்தர் வந்து பேசும்போது, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், காணாததையும் சாத்தியமில்லாததையும் தேவனின் வார்த்தைக்காக ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆமான் மாணவர்களே, கண்டிப்பாக மீண்டுமாக கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசும்போது, நிச்சயமாக சாராள் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஆழித்தரமாக கர்த்தர் சொல்லும்போது, ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் மறு உத்தரவே சொல்ல, உடனடியான ஒரு சரண்டர் பண்ணார். காணாததையும் சாத்தியம் இல்லாததையும் தேவனுடைய வார்த்தை என்ற ஒரே காரணத்துக்காக ஆபிரகாம் வந்து விசுவாசித்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் மாணவர்களே. இதற்கு இன்னும் உறுதியான வசனம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஆமாம் மாணவர்களே, நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லாதது, ஏன்னா வசனங்கள் ஆதரிக்குது. நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லாத ஒரு விஷயத்த ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, தேவனுடைய வார்த்தையாக விசுவாசித்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் மாணவர்களே. ஆபிரகாம் எப்படி அவர்னால இந்த ஒரு இயலாமைங்கிற தடையை தேவனுடைய வார்த்தையினால் மேற்கொள்ள முடிஞ்சது அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய வருஷங்கள் வந்து தேவனோட பரிச்சயமான வருஷங்கள் வந்து ஏறத்தாழ 25 வருஷம் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது, அப்படி வருஷங்கள் பெருக பெருக ஆபிரகாமுடைய விசுவாசமும் என்னாச்சுன்னா பெருகி கொண்டதாகவே இருந்துச்சு என்பதையும் கூட நான் பார்க்குறோம் மாணவர்களே. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம தேவனோடு இந்த ஒரு பாதையில் ஒரு ஒப்பந்தத்துக்கு பின்பாக நம்மளுடைய வருஷங்களுடைய எண்ணிக்கை கூட கூட நம்மளுடைய விசுவாசம் கூட இந்த அளவுக்கு ஆபிரகாமை போல விசுவாசம் கூட வலுவடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம் மாணவர்களே. அடுத்தது இதில் இருந்து நமக்கான பாடம் என்னன்னு நான் பார்க்கும்போது, காணப்படுகிற தடைகள், நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் தேவனுடைய வார்த்தையை விட நம்ம முன்பாக இயலாமைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட தடைகளை, காணப்படாத தேவனுடைய வல்லமையை நம்ம அதிகமாக நம்புகிறோமா, இல்லை தடைகளை வந்து வச்சு நம்ம வந்து பின்தங்குறவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி வந்து முன்பாக வைக்குது. அதற்கு சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கலாம். முதலாவது, தம் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வழி நடத்துதலை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு தேவன் எப்போதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமன் மாணவர்களே, முதலாவது கேள்விக்கான பதில் என்னன்னு நான் பார்க்கும்போது, தேவன் மேலே நம்ம நம்பிக்கை முழுவதும் நம்பிக்கை வச்சு அவருடைய வழி நடத்தலை எதிர்பார்த்து இருந்தோம்னா, தேவன் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தடைகளை நீக்கி, அந்த தடைகள் தேவனுக்கு விருப்பமாக தன்னை மாற்றக்கூடியவராக, உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அதற்கு சிறந்த உதாரணம் இப்படியாக ஆபிரகாமுக்கு இருந்த தடை என்பதையும் கூட நான் பார்க்குறோம் மாணவர்களே. இரண்டாவது இன்னொரு கருத்தை கூட சகோதரர் முன்வைக்கிறாங்க. தங்கள் விசுவாசத்தை செயல்படுத்த விரும்புகிற யாவருக்கும் உதவி கொடுக்கப்படும் மற்றும் தெய்வீக வல்லமை செயல்படுத்தப்படும். ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்மகிட்ட தேவன் வைக்கிறாங்க. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வந்து செயல்படுத்த விரும்புகிறீங்களா? நிச்சயமாக நீங்கள் செயல்படுத்த விரும்புகிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து உதவி வந்து தெய்வீக வல்லமை தேவன்கிட்ட இருந்து அந்த உதவி வந்து கொடுக்கப்படும் என்பதையும் கூட தேவன் நம்மளுக்கு உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம் மாணவர்களே. மூன்றாவதாக இன்னொரு காரியம் கூட சகோதரர் குறிப்பிடுறாங்க.
நாம் நமது விசுவாசத்தை பயன்படுத்தும் அளவுக்கு நமது ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆமன்மானவர்களே, ஒருவேளை நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் கூட பெருகக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யார் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஆபிரகாம். அவருடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தினாரோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஈசாக்கை வந்து தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த தடை, அந்த தடையில் தேவன் மேலே அவர் முழுவதும் விசுவாசிச்சு அந்த இயலாமை, அந்த தடையை காட்டிலும் தேவன் நம்மளுக்கு அருள் செய்யக்கூடியவர் என்பது ரீதியில் ஆபிரகாம் வந்து தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சாத்தியமில்லாத தடைகள், சாத்தியமே இல்லை அப்படின்னு மனிதர்களுடைய பார்வையில் சாத்தியமே இல்லாத விஷயங்கள் தடையாக இருந்தாலும் தேவனை மட்டுமே நம்பி, அவருடைய வழிநடத்தலை மட்டுமே நம்பி நம்ம வந்து முன்னேற வேண்டும் என்பது கூட இந்த இடத்துல தேவன் நமக்கு பாடமாக கொடுக்குறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, அடுத்ததாக ஐந்தாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஐந்தாவது மற்றும் இறுதியான சோதனை என்ற என்னன்னு பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு நான் பார்க்கும்போது ஈசாக்கு. அந்த ஈசாக்கை தேவன் வந்து பலியாக கேட்குறாங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு சோதனையாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அமையப்பட்டது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவன் கேட்கும்போது திருப்பி கொடுக்குறாரா அப்படிங்கிற கேள்வி, அப்படிங்கிற ஒரு சோதனை தான் இந்த சோதனையாக அமையப்பட்டுச்சு என்பதையும் கூட நான் பார்க்குறோம். வசனங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமன்மானவர்களே, மீண்டுமாக தேவன் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொல்கிற இடத்துல போய் அவரை வந்து தகன பலி இடுங்க என்றது கூட தேவனுடைய வார்த்தையாக இருந்துச்சு. ஆபிரகாம் என்ன செய்தார் அப்படின்னா, சரிங்க தேவனே, நான் சில காலங்கள் சில நேரம் நான் யோசித்து என் மனைவியோடு கலந்துக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு பிரதியுத்தரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற ரீதியில் ஆபிரகாமுடைய பிரதியுத்தரம் இல்லை. மாறாக அவர் என்ன செய்தார் அப்படின்னு நான் பார்க்கும்போது 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆமன்மானவர்களே, ஆபிரகாம் என்ன செய்தார் அப்படின்னா, அதிகாலை எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி கிளம்பி போயிட்டார். அப்படின்னா அவருடைய ஆயத்த வேலை எப்போ ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது அதிகாலை இல்லை. தேவன் எந்த சமயத்தில் இந்த வார்த்தைகளை கொடுத்தாங்களோ அப்பயே அந்த ஆயத்த வேலையை ஆபிரகாம் வந்து ஆரம்பித்தவராக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இது வந்து சாதாரண சோதனை இல்லை அன்பானவர்களே. தனக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வந்து திரும்பி கேட்குறாங்க. அப்போ ஆபிரகாமுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, காலதாமதம் எந்த விதத்திலையும் காலதாமதம் எடுக்கல. மாற்று யோசனைகளை கூட தேவன் முன்பாக ஆபிரகாம் வைக்கல என்பதையும் கூட நான் பார்க்குறோம். உடனடியான கீழ்ப்படிதலை தேவன் கிட்ட ஆபிரகாம் செய்கிறார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இன்னொரு வசனங்கள் கூட வாசிக்கலாம். 9ஆம் வசனம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஆமன்மானவரை 2ஆம் வசனத்துல கர்த்தர் வந்து ஆபிரகாம் கிட்ட நீ உன் மகனை வந்து பலி கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆபிரகாம் உடனே எந்த தாமதமே இல்லாமல் 3ஆம் வசனத்தில் உடனடியான கீழ்ப்படிதலை கிரியில காமிக்கிறார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இதற்கு நடுவில் எந்த விதமான காலப்பகுதிகளுமே ஆபிரகாம் எடுத்துக்கல என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த ஒரு உணர்ச்சி வசத்தில் ஆபிரகாம் அப்படியாக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ரீதியில் அவர் கிளம்பி போயிட்டாலும் போய் சேரக்கூடிய இடம் வந்து வெகு தொலைவு. ஒரு 3 நாட்கள் பிரயாணமாய் போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். போகிற வழியில் அவருக்கு அநேக விதமான யோசனைகளும் அநேக விதமான மாற்று தேவன்கிட்ட கூட, அப்பா நான் வேற விதமாக கூட இவரை பலி செலுத்துறேன் அப்படிங்கிற இதில் மாற்று யோசனைகளை எதுவுமே வைக்காம ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக முழுவதும் தான் பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுக்க அவர் அந்த கிரியில காண்பிக்க அவர் கிளம்பி போனார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே.
கர்த்தர் கூட இந்த ஒரு விசுவாசத்தை ஒரு மேல் குறியிடுறார் அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வசனங்கள் வாசிக்க வேண்டாம். அந்த சம்பவங்கள் என்னன்னா 4 விதமான நிலங்கள் இருந்துச்சு. அந்த நிலங்களில் ஒரு நிலம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, விதை போட்ட உடனே உடனடியான ஒரு வெளி தோற்றத்தை வந்து உடனடியான ஒரு செடி வந்து வந்துடுச்சு. ஆனாலும் சில மணி நேரங்களில் அந்த வெயிலினுடைய தாக்கத்தினால அந்த செடி என்னாச்சுன்னா கருகி போயிடுச்சு என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இதற்கு கர்த்தர் என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே உடனடியாக கிரியையில காண்பிக்க முயற்சி செய்யும். உடனடியான பலன் தராம இருக்கும். ஆனால் சோதனை அப்படிங்கிற ரீதியில் அந்த செடி என்ன ஆகும்னா கருகி போகக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட விசுவாசம் வந்து ஆபிரகாம் உடையவராக இல்லை என்பதையும் கூட இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. அதை வந்து அவர் முழுவதும் நிறைவேற்றினார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூட அவர் முடிவு செய்கிறார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஆம் அன்பானவர்களே, தேவன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை வச்சாங்க. அந்த சோதனையில் ஆபிரகாம் என்ன செய்தார்னா, அந்த தேவன் விரும்புகிற பிரகாரம் முழுவதும் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆபிரகாம் இப்படியாக தனக்கு நியமித்த அனைத்து விதமான தடைகள்லையும் தேவனுக்கு விருப்பமான ஒரு வெற்றியை வந்து பெற்றார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இந்த வெற்றி, அவருடைய வெற்றிக்கான காரணத்தை நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் இவ்விதமான வெற்றி பெறுவதற்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் ஒரு 4 காரணங்கள், ஆபிரகாமருடைய வெற்றிக்கான 4 காரணங்களை பார்க்கலாம். அது ஆபிரகாமோட எப்படி சாத்தியமாயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது காரணம் என்னன்னு பார்க்கும்போது, தான் பெற்ற ஆசீர்வாதங்களில் மிக உயர்ந்தவற்றையும் தேவனுக்காக ஒப்புக்கொடுக்க ஆபிரகாம் எப்போதும் மனதளவில் தயார் நிலையில் இருந்தார். முதல் காரணம் என்னன்னு நான் பார்க்கும்போது, தான் பெற்ற ஆசீர்வாதங்கள் மிக உயர்ந்தவற்றை, இருக்கிறதுலே த பெஸ்ட் தேவனுக்காக கொடுக்க ஆபிரகாம் எப்போ இருந்ததுன்னா, ஏதோ சில சமயங்களில் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுல எப்போதுமே மனதளவில் தயார் நிலையில் இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இரண்டாவது ஒரு காரணம் என்னன்னு நான் பார்க்கும்போது, சர்வ வல்லவரை நெருக்கமாக அறிந்து அவர் மேல் முழு நம்பிக்கையுடன் வாழும் ஒருவராலேயே இப்படிப்பட்ட சோதனையை கடக்க முடியும். ஆம் அன்பானவர்களே, என்ன முக்கியமான காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, தேவனை வந்து எந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாக அறிஞ்சிருக்கிறாங்களோ அவர்களால் மட்டும்தான் தேவன் எப்படிப்பட்ட சோதனைகள் அனுமதிச்சாலும் அவர்களால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. தேவன் அனுமதிக்கக்கூடிய சோதனையில் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற விருப்பம் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு நல்ல காரணங்களாக ஆபிரகாமிட்டிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் அன்பானவர்களே. மூன்றாவது ஒரு காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, தேவனிடமிருந்து எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டார். அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்கும்போது, எல்லா நன்மைகளும் தேவன் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல வந்து ஆபிரகாம் வந்து உறுதியாக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்க்கும்போது, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஆம் அன்பானவர்களே, ஆபிரகாமுடைய மனசுல அந்த எண்ணம் தான் மேலோங்கிருச்சு. எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும், ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் யார் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல ஆபிரகாம் ரொம்ப உறுதியாக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. நான்காவது காரணம் என்னன்னு நான் பார்க்கும்போது, தனிப்பட்ட ஜெபமும் தேவனுடன் உள்ள உறவுமே ஆபிரகாமின் உறுதியான விசுவாசத்தின் ரகசியம். ஆம் அன்பானவர்களே, தனிப்பட்ட ஜெபம் அவருடைய விசுவாசத்துக்கு ரொம்ப 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 வெற்றிக்கான உறுதியாக இருந்துச்சு. என்னன்னு நான் பார்க்கும்போது, தனிப்பட்ட ஜெபம், அது மட்டும் இல்லாமல் தேவனுடன் உள்ளான உறவு. அந்த உள்ளான உறவு அப்படின்னு நான் பார்க்கும்போது, அவருக்கு எந்த சந்தேகம்னாலும் ஃபஸ்ட்டு யாரைத்தான் அணுகுவார் அப்படின்னு நான் பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனை, அவருடைய வார்த்தைகளை அவரை மட்டுமே அணுகக்கூடியவராக இருப்பார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இதுவே ஆபிரகாம் வெற்றிக்கான ரகசியங்களில் 4வது காரணத்தை நாம் பார்க்கலாம். இந்த ஒரு சோதனையான அனுபவங்களிலிருந்து நமக்கான பாடம் என்னன்னு நான் பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் வந்து வீணானவைகளை, தேவையற்றவைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் ஒருபோதும் அனுமதிக்கலை அப்படிங்கிற மனசை நம்ம உடையவர்களாக இருக்கிறோமா? தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவர் கேட்டால் அவருக்கு ஒப்பு கொடுக்க நம்ம தயாராக இருக்கிறோமா? தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை உயர்ந்தவற்றை, ஆபிரகாமை போல திரும்ப தேவனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்படி பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நினைக்கலாம், நம்மகிட்ட தேவன் தான் இந்த விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தாங்க, இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டோம்னா நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ரீதியில் நம்ம நினச்சிட வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய
நினைவுகளுக்கு மேலாக தேவன் எப்படிப்பட்டவர், நினைக்கிறதையோ கேட்கிறதையோ மட்டுமல்ல, நம்ம நினைக்கிறதோ தேவன் இவ்விதமாக நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையோ நம்ம கேட்கிறதையோ மட்டுமல்ல, அதையும் விட மிகுதியாக சொல்லிய வல்லவர் தான் நம்மளுடைய பிதாவாகிய தேவன் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் மாணவர்களே. இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக எந்த சின்ன விஷயங்களுமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய மனநிலை நம்மளுக்கு வந்து எப்போதுமே இருக்க வேண்டும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அது எந்த மனநிலையில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கிட்டோம். எல்லாமே உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுத்தோம் என்ற மனநிலை நம்ம வந்து அவசியம் காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். யாக்கோபு 1:17 கூட நம்ம வாசிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமன்மானவர்களே, நன்மையான எந்த ஒரு ஈவும், ஒரு ஈவு கூட இதிலிருந்து விளக்கக்கூடியதாக இல்லை. மாறாக எல்லா ஈவுமே தேவனுடைய கரத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவனுக்காக நம்மளுடைய மனதில், நம்ம மனதளவில் நம்ம எப்பொழுதுமே பலி செலுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். எந்த மனநிலையில் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 3வது ஒரு பகுதி கூட வாசிக்கலாம். இதயபூர்வமாக உற்சாகமாக கொடுப்பவர்கள்தான் ஆவிக்குரிய விஷயங்களில் அவரால் அதிகமாக ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளார்கள். உற்சாகமாய் கொடுப்பவனை தேவன் நேசிக்கிறார். ஆமன் மனவர்களே, நம்ம எந்த மனநிலையில் தேவனுக்கு நம்மளுடைய கைக்கு உட்பட்டதை கொடுக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாங்க அப்படின்னா, ஏனோதானோ இல்லை, கடமைக்காக இல்லை, மற்றவருடைய வற்புறுத்தற்காக இல்லை, மாறாக உற்சாகமாக தேவனுக்காக அப்படிங்கும்போது முதல்ல நம்ம வந்து நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் முக்கியமாக பெஸ்ட்டை வந்து கொடுப்பதற்கு நம்ம வந்து எப்பயுமே உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படி நம்ம உற்சாகமாக கொடுக்கும்போது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கார், நம்மளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்படியாக தேவன் வந்து ஆபிரகாமை சோதிச்சாங்க. ஆபிரகாம் வந்து கண்டிப்பாக அந்த சோதனையில் ஒரு வெற்றி பெற்றார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஒருவேளை நம்மளுக்கும் கூட இந்த போன்ற சோதனையான அனுபவங்கள் அவசியமா அப்படிங்கிற கேள்வி வச்சோம்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி முன்பாக வைக்கப்படுது. அதற்கு வாக்கியங்களை வாசிக்கலாம். நம்முடைய விசுவாசத்தின் வலிமையை சோதிப்பதற்காக நம்முடைய பிதா நமக்கு எண்ணற்ற சோதனைகளை அளிக்கிறார். இது தற்செயலாக நிகழ்வதல்ல. ஆமன்மானவர்களே, நம்மளுடைய எதற்காக தேவன் நம்மளை சோதிக்கிறாங்கிறத முதலாவது நம்ம நன்கு புரிஞ்சு கொண்டவர்களாக இருக்கணும். தேவையற்ற அனுபவங்களை, தேவையற்ற சோதனைகளை தேவன் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைக்கு அனுமதிப்பதில்லை என்பதையும் கூட நான் பார்க்குறோம். எந்த காரணத்துக்காக அனுமதிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது, நம்முடைய விசுவாசத்தினுடைய வலிமையை பெருகேற்றுவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே தேவன் நம்மளுக்கு சோதனைகள் அனுமதிக்கலை. எண்ணற்ற சோதனைகளை வந்து தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். மாறாக பொதுவான ஜனங்களை போல தற்செயலாக நிகழக்கூடிய நிகழ்வல்ல என்பதையும் கூட இந்த சோதனை அமைப்பட்டிருக்கு என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு சிறிய அளவில் சோதனை அனுமதித்தாலும் பெரிய அளவில் சோதனை அனுமதித்தாலும் அதுக்கான மையமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, நம்முடைய விசுவாசத்தின் வலிமையை இன்னும் மெருகேற்றுவதற்காகவே இவ்விதமான சோதனைகளை அனுமதிக்கிறார் என்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் என்பது கூட தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு தேவனுடைய பார்வையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் என்னன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். நாளைய சூரியன் உதிக்கும் என்பது எவ்வளவு நிச்சயமானதோ அதை போலவே தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களிலும் நம்முடைய விசுவாசமும் தளராததாக இருக்க வேண்டும். ஆமன்மானவர்களே, நாளை சூரியன் உதிக்கும் என்பது எவ்வளவு நிச்சயமானது. இதில் வந்து இரண்டாவது கருத்துக்கு, இரண்டாவது ஆப்ஷனுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை கூட நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு இரண்டாவது ஆப்ஷன் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது என்பதையும் கூட தேவன் விரும்புகிறாங்க. நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இம்மி அளவு கூட தளராத இருக்க வேண்டும் என்பது கூட தேவனுடைய விருப்பமாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இரண்டாவது ஒரு கருத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சில வேளைகளில் அவர்களை சோதிக்க அனுமதித்தாலும் அவர்கள் எவ்வளவாய் விசுவாசத்திலும் உண்மையிலும் தரித்து இருக்கிறார்களோ அவ்வளவாய் அவர்களை பாதுகாக்கின்றார். பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளை சில வேலைகளில் சோதிக்க அனுமதிக்கிறாங்க. சில வேலைகள் தான் நான் பார்க்குறோம். சில வேலைகளை அனுப்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட சோதனையில் நம்ம விசுவாசத்தில் எவ்வளவு உண்மையாக தரிச்சிருக்கிறோமோ அதை விட அதிகமாக தேவன் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறாங்க என்பதையும் கூட நம்மளுக்கு வாக்குறுதியாக தேவன் கொடுத்துருக்காங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, இப்படியாக ஆபிரகாம் வந்து நம்மளுக்கு ஒரு விசுவாசத்தில் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க.
அந்த தாக்கம் வந்து ஆபிரகாம் மூலமா இன்னும் சில நாட்களுக்கு முன்பாக பெற்றுக்கிறோம். இந்த தாக்கம் இப்போ கூட நம்ம நினைவூட்டப்படுது. இந்த விசுவாசத்தின் முன்மாதிரியான வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்பது ஆபிரகாம் மூலமாக இப்பொழுதும் நம்ம ஒரு தாக்கத்தை பெற்றுக்கொண்டோம். அது இதோட முடிய போறதில்ல. இன்னொரு அருமையான பாத்திரத்தை நம்ம பார்க்குறோம். அந்த பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கும் முன்மாதிரியான ஒரு தாக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அந்த பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது, யார் அந்த பாத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, யோசேப்பு என்பதையும் கூட நான் பார்க்குறோம். யோசேப்பு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு முன்மாதிரியா இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி உங்கள் முன்பாக வச்சா, எந்த குணத்திற்கு அவர் முன்மாதிரியா இருக்கார் அப்படிங்கிற கேள்வி வச்சா, உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அன்பானவர்களே? அநேக பதில்கள் வரலாம். ஆனாலும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய கோணத்துல, பயபக்தி அப்படிங்கிற ஒரு குணத்துக்கு யோசேப்பு என்ன பண்றாருன்னா, ஒரு முன்மாதிரியா இருக்கிறார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். முதலாவது யோசேப்புடைய இப்ப அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக, பயபக்தி அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப எளிமையா இருக்கும். முதலாவது அந்த வார்த்தைக்கான விளக்கத்துக்கு முதலாவது விளக்கம் என்னன்னு நான் பார்க்கும்போது வாசிக்கலாம். நம் இதயத்தில் அவரை கனப்படுத்துதல். நம்முடைய இருதயத்துல பிதாவாகிய தேவனை கனப்படுத்துகிறோம் அப்படின்னா, அது அந்த பயபக்திக்கான விளக்கமாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இரண்டாவது ஒரு காரணம் என்னன்னு நான் பார்க்கும்போது, நம் செயல்களில் அவருக்கு கீழ்ப்படிதல். நம்முடைய செயல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அது என்னவா வெளிப்படுது அப்படின்னு நான் பார்க்கும்போது, பயபக்தியாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். மூன்றாவதாக, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை ஏற்றுக்கொள்வது. ஆமன்மானவர்களே, ஒவ்வொரு சூழல் நம்ம விரும்பக்கூடிய சூழலாக இருக்கட்டும், நம்மளுக்கு சாதகமாக பாதகமாக இருக்கக்கூடிய எல்லா சூழல்லையும் தேவனை ஏற்றுக்கொள்வது என்பது பயபக்தி என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அடுத்ததாக, யாரும் பார்க்காத போதும் சரியானதை தேர்ந்தெடுப்பது. ஆமன்மானவர்களே, யாருமே பார்க்காத போது சரியானதை தேர்ந்தெடுப்பது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதிகமான தேர்ந்தெடுத்துட்டே இருக்கிறோம். சின்ன விஷயங்களா இருக்கட்டும், பெரிய விஷயங்களா இருக்கட்டும். ஆனால் அநேக சந்தர்ப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, யாரும் பார்க்காத நேரத்தில் தான் அதிகமான தேர்ந்தெடுத்தல் இருக்கும். அப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்தலில் சரியானதை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு காண்பிக்கக்கூடிய பயபக்தி என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அடுத்ததாக, கவனத்துடனும் பணிவுடனும் பேசுவது. நம்மளுடைய பேச்சுக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கவனத்தோடு பேசணும். அது மட்டும் இல்லை, பணிவோடு பேசணும். அப்படி பேசுகிறோம் அப்படின்னா அது தேவனுக்கு காண்பிக்கக்கூடிய பயபக்தி என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அடுத்ததாக, தவறில் இருந்து விலகுவது. நேரடியான தவறிலிருந்து விலகிறது மட்டும் பயபக்தியை குறிக்கிறதில்ல. மாறாக இன்னொருவர் தவறு செய்யும் போது அந்த தவறுக்கு உடன்பட்டு நம்ம செவி கொடுத்து கேட்கறதுலேருந்து கூட விலக்கி நம்மளை காத்துக்கொள்வது கூட தேவனுக்கு நாம் காண்பிக்கக்கூடிய பயபக்தி என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. அடுத்ததாக, தேவன் எப்போதும் உடன் இருப்பது போல வாழ்வது. ஆமன்மானவர்களே, நம்மளுக்கு மிக சிவியரான டெஸ்ட் என்னன்னு நாம் பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, தேவன் எப்போதும் உடன் இருப்பது போல் வாழ்வது. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில சமயங்களில் நம்முடைய சுபாவம் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சுபாவத்தை மேற்கொள்வதற்கு இந்த ஒரு சிந்தனை நம்மளுக்கு எப்போதுமே உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அடுத்ததாக, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவனுக்கு பிடித்ததை செய்வதே உண்மையான பயபக்தி. ஆமன்மானவர்களே, சூழ்நிலைகள் ஒரு பொருட்டல்ல. தேவனுக்கு பிடித்தமானதை செய்வது சூழ்நிலைகள் காரணமே இல்லை என்பதையும் கூட இங்கே புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட தருணத்தில் நம்ம தேவனுக்கு பிடித்ததை செய்கிறோம் அப்படின்னா அது தேவனுக்கு நாம் காண்பிக்கக்கூடிய உண்மையான பயபக்தி என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இதிலிருந்து இந்த ஒரு அனுபவங்கள், இந்த ஒரு வார்த்தையினுடைய விளக்கத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்க்கலாம். முதலாவது ஒரு சோதனை. யோசேப்பை பற்றி நம்ம பெருசாக நம்ம அறிவும் கொடுத்ததில்லை. ஏன்னா யோசேப்பை பற்றி எல்லாருமே நன்கு நம்மளுக்கு பரிச்சயமான பாத்திரம் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். யோசேப்பு எகிப்தில் அடிமையாக விற்கப்பட்டார் போர்த்திபா அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட. அப்படிப்பட்ட நபர்கிட்ட அவர் எப்படிப்பட்டதாக இருந்தார் அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஒரு நல்ல ஒரு ஊழியனாக, ஒரு மதிப்புமிக்க ஒரு ஊழியனாக யோசேப்பு இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அந்த வீட்டில் ஒரு நல்ல விசாரணைக்காரனாக 2ஆம் இடத்துக்கு உயர்த்தப்பட்டவனாக கூட யோசேப்பு இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை வருது அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம். அவனுடைய எஜமான் மனைவி அவரை என்ன பண்ண பாவத்தில் விழும்படியான ஒரு சோதனையை யோசேப்புக்கு ஏற்படுத்தினாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட தருணத்தில் யோசேப்பு தன்னை எப்படி தேவனுடைய வார்த்தையின் மூலம் நம்ம பார்த்த பயபக்தியை எப்படி தேவனுக்கு வெளிப்படுத்தினார் என்ற கேள்வியோடு நம்ம ஒரு விளக்கத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இந்த வீட்டிலே
என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமன்மானவர்களே, இந்த வீட்டில் என்னை விட பெரியவன் ஒருவன் இல்லை. அவர் பாருங்க எந்த அளவுக்கு வந்து அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த மனைவியானவள் என்ன செய்கிறாங்கன்னா, பாவத்தில் விழும்படியான ஒரு சோதனையை யோசேப்புக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போ யோசேப்பினுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்கும்போது, என்னுடைய எஜமானர் இருக்கக்கூடிய போர்த்திபா என்ன நினைப்பாங்க, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, மற்றபடியான வார்த்தைகளை எதையுமே அவர் வெளிப்படுத்தாமல் அவருடைய இருதயத்திலிருந்த வார்த்தை என்ன வார்த்தை வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, இப்படிப்பட்ட பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டேன்னா நான் யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன், போர்த்திபாக்கு விரோதமாக இல்லை, எகிப்து ஜனங்களுக்கு விரோதமாக இல்லை, மாறாக உங்களுக்கு விரோதமாக கூட நான் செய்யக்கூடிய பாவம் யாருக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிற உணர்வை வந்து யோசேப்பு வந்து உடையவராக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஆமன்மானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் யோசேப்பிட்டேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தவறில் இருந்து விலக்குவதற்கு எப்போதுமே யோசேப்பு வந்து உறுதி கொண்டவராக, தேவன் மேலே உள்ள பயபக்தியினால் உறுதி கொண்டவராக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். யோசேப்புக்கு அனுமதிக்கப்பட்ட சோதனையுடைய விவரம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்கும்போது, அது வெளிப்புறமான சோதனை அல்ல, மாறாக வெளிப்புறமாக மற்றவர்களுடைய பார்வையில் செய்யக்கூடிய கிரியைகளை தவிர்க்கக்கூடிய சோதனையில், மாறாக அந்த சோதனை எப்படின்னா உள்ளார்ந்த சோதனையாக இருந்துச்சு. அந்த சோதனை அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, யாரும் பார்க்காத நேரம் தவறு செஞ்சிருந்தா கூட யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில் அந்த தவறுக்கு உடன்பட்டிருக்கலாம். மாறாக அவர் என்ன செய்தார்னா, தேவன்கிட்ட பயபக்தி உடையவராக தன்னை காத்து கொண்டவராக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறேன். அன்பானவர்களே, யோசேப்பிட்டிருந்து நம்ம என்ன இந்த ஒரு பகுதியில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாய்ப்பு இருந்தும் பாவத்தை தள்ளின ஒரு வாழ்க்கையை யோசேப்பு வாழ்ந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அவருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்பதல்ல, தேவன் பார்க்கிறார் என்ற மனநிலையை யோசேப்பு வந்து வெற்றியின் ரகசியமாக உடையவராக இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சோதனை நடுவில் தேவன் விட்டு அவர் விலகி ஓடலை, மாறாக அவர் என்ன செய்தார்னா பாவத்திலிருந்து தன்னை விலக்கி காத்து கொண்டார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, யோசேப்பு பாவத்துக்கு வழிவகுக்கும் சூழலில் எவ்வாறு விழுகிறார் என்று நான் பார்க்கும்போது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற பயபக்தியே அவரை பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க செய்தது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, இந்த ஒரு சோதனையிலிருந்து நமக்கான பாடம் என்னன்னு நான் பார்க்கும்போது, மறைவான சோதனையில் பரிசுத்தமாக வாழ்வது ஏன் அவசியம், மறைவான சோதனைகளிலும் பரிசுத்தமாக வாழ்வது ஏன் அவசியம் என்று நான் பார்க்கும்போது, நம்ம மறைவான சூழலை தான் நம்மளுக்கு அதிகமான சோதனைகளே அமையப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு நான் பார்க்கும்போது, யாருமே பார்க்காத இடம், அந்த இடத்துல நாம் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறோமோ அந்த முடிவு தான் நம்ம தேவனை எவ்வளவு உயர்வாக மதிக்கிறோம் என்பதை கூட நிரூபிக்கக்கூடியதாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, யாரும் பார்க்காத இடத்தில் நாம் எடுக்கும் முடிவுகள் தான் நாம் தேவனை எவ்வளவு உயர்வாக மதிக்கிறோம் என்பதை காட்டக்கூடியதாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, யோசேப்பை போல யாரும் பார்த்தாலும் சரி, மனிதர்களுடைய கண்கள் பார்க்குது அப்படிங்கிற ரீதியில் இல்லாமல் யாருமே பார்க்காத தருணத்தில் கூட சரியானதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு அனுபவத்திலிருந்து யோசேப்பிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இரண்டாவது ஒரு சோதனை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இரண்டாவது சோதனை என்னன்னு நான் பார்க்கும்போது, ஆதியாகமம் 41:16 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். ஆமன்மானவர்களே, இந்த சம்பவம் நம்ம யாரும் அறிந்த பிரகாரம் கடந்த சம்பவத்தில் யோசேப்பு வந்து என்ன செய்தாருன்னா, சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டார். அந்த சிறைச்சாலையில் நெடுநாட்கள் வந்து இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அந்த தருணத்தில் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை விளக்குவதற்கு சாம்ராஜ்யத்திலே யாருமே இல்லை, குறிப்பாக எகிப்தில் ஒரு நபர்கள் கூட அந்த சொப்பனத்தை விளக்குவதற்கு இல்லை என்ற அவ்வளோ முக்கியமான ஒரு சம்பவத்தின் மத்தியில் யோசேப்பை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ யோசேப்பு என்ன செய்கிறார் அப்படின்னு நான் பார்க்கும்போது, நீங்கள் வந்து சொப்பனத்தை விளக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் விளக்குங்க அப்படின்னு பார்வோன் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த பிரதியுத்தரமாக நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார் என்பதை கூட பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு வந்து வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதை கூட நான் பார்க்குறோம். இந்த சம்பவத்தில் யோசேப்பு என்ன செய்கிறான்னா,
தனக்கு வந்த மகிமை தனக்கு தான் வந்துச்சு. ஏன்னா அந்த சாம்ராஜ்யத்திலே யாரும் இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அந்த விளக்கத்தை கொடுக்குறவருக்கு எவ்வளோ ஒரு கணம் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட கணத்தையும் மகிமையும் அவர் என்ன செய்தார்னா தனக்கு வச்சுக்கல, மாறாக பிதாவாகிய தேவனுக்கே மகிமையை சேர்த்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. வாய்ப்பு வந்த போதும் மகிமையை தன்னிடத்தில் வைத்து கொள்ளலை. யோசேப்பு எப்படிப்பட்ட இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் வந்துச்சு. ஆமாங்க, தேவன் வந்து பல நாட்களுக்கு முன்பாக என்னை பயன்படுத்தினாங்க, அப்படியாக பயன்படுத்தின பாத்திரம் தான் நான் அப்படிங்கிற ரீதியில் கூட எந்த வார்த்தையும் அவர் வெளிப்படுத்தாமல், மாறாக எல்லா சமயங்கள்லையுமே தேவனை வந்து கனப்படுத்தக்கூடிய இருதயமுடையவராக யோசேப்பு இருந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஒருவேளை யோசேப்பு தன்னை கனப்படுத்தி இருந்தார், ஆமாம் சொப்பனத்தை விளக்கக்கூடிய திறன் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ரீதியில் அவர் வெளிப்படுத்தி இருந்தாலும், இந்த விதமான உயர்த்துதல் பார்வோனுக்கு அடுத்த நிலையில் உயர்த்துதல் வந்து கண்டிப்பாக யோசேப்பை வந்து பெற்றிருக்க மாட்டார் என்பதையும் கூட நம்ம உறுதிப்படலாம். ஏன்னா சாமுவேல் 1 அதிகாரம் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30 கூட நம்ம வாசிக்கும் போது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்படியாக யோசேப்பு என்ன செய்தாருன்னா அந்த தருணத்தில் யாருமே பார்க்காத இடத்துல தன்னுடைய இருதயத்திலிருந்து பிதாவகை தேவனை கனப்படுத்தினார். அந்த கனப்படுத்தின் மூலமாக பிதாவகை தேவன் வந்து அவர் 2ஆம் ஒரு நிலைக்கு உயர்த்தக்கூடியவராக ஒரு மிகப்பெரிய ஒரு கணத்தை வந்து யோசேப்பு கொடுத்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறேன் மாணவர்களே. யோசேப்பு இந்த சம்பவத்திலிருந்து யோசேப்பிலிருந்து நமக்கான பாடம் என்னன்னு நான் பார்க்கும்போது, நம்மளுடைய திறமைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் மீண்டுமாக நம்முடைய திறமைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் தேவனே என்பதை உணர்வது முக்கியமா? அப்படி முக்கியம்னா ஏன் முக்கியம் அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்பாக வைக்கப்படுது. அதற்கு நம்ம வாக்கியங்களை வாசிக்கலாம். முதலாவது, ஏனெனில் அது நம்மை தாழ்மையிலும் நன்றி உணர்விலும் நிலைத்திருக்க செய்கிறது. போதும். முதலாவது காரணம் என்னன்னு நான் பார்க்கும்போது, நம்ம வந்து நம்மளோட கருத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு தேவனே காரணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உணர்வது ஏன் முக்கியம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னன்னா, அந்த உணர்வு நம்மளை என்ன பண்ணுதுன்னா தாழ்மையில் நிலைத்திருக்க செய்யுது. அது மட்டும் இல்லை, நன்றி உணர்வு தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டுள்ளோங்கிற நன்றி உணர்வில் இந்த உணர்வு தான் நம்ம வந்து நிலைத்திருக்க செய்யுது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் கூட வைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியின் ஒரு முக்கிய அம்சம் நமக்கு வரும் ஆசிர்வாதங்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதை அறிந்து அவற்றை மதிக்க கற்றுக்கொள்வதாகும். ஆமன்மானவர்களுடைய நம்மளுடைய வளர்ச்சி நம்ம வந்து வளரணுங்கிறதா நம்மளுடைய முயற்சியாக ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான அம்சம், முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள் அது எங்கே இருந்து வந்தது, யார் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க என்பதையும் அந்த ஆசீர்வாதங்களை நம்மளுடைய மனதில் மதிக்க கற்றுக்கொள்வது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கான முக்கியமான அம்சம் என்பதையும் கூட நான் அறிகிறோம் அன்பானவர்களே. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட யோசேப்பை போல பிதாவகை தேவனை நம்முடைய இருதயத்தில் எந்த சமயங்களும் நாம் கனப்படுத்துவதற்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் போது உண்மையானபடி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கூட நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய கண்ணோட்டத்திலான வெற்றிக்கான ஜீவியம் ஒன்றை ஜீவிப்பதற்கு, தேவனுடைய கண்ணோட்டத்திலான வெற்றிக்கான ஜீவியம் ஒன்றை ஜீவிப்பதற்கு அநேக குணங்கள் வந்து கண்டிப்பாக வேணும். இந்த பயபக்திங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்படியாக யோசேப்பு தன்னுடைய பயபக்தியின் மூலமாக நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஒரு முடிவுரையாக, பாடத்தினுடைய முடிவுரையாக நாம் பார்க்குறோம். நாம் பார்த்த இந்த 2 முன்மாதிரிகள் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அவர்கள் நடந்த பாதை, பேசின வார்த்தைகள், காட்டிட்ட விசுவாசம், காட்டிட்ட பயபக்தி எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னு நம்மளை மாற்றக்கூடிய வலிமையான சக்தியாக இருக்குது. அந்த நம்மளுடைய வாழ்க்கையை கூட ஒருவேளை நம்ம இன்னும் இந்த பாதையில் முன்னோக்கி போவதற்கு நல்ல உந்துதல் சக்தியாக கூட இருக்குது. இந்த முன்மாதிரியான நபர்கள் வந்து ஏதோ சில தேவன் வந்து நம்மளுக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னா, நாம் மட்டும்னா போதும், அதாவது நான் மட்டும் மாறினா போதும் என்ற ஒரே காரணத்துக்காக வைக்கல, மாறாக நாம் மட்டும் மாற்றப்படுவதற்காக அல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையும் மாற்றும் முன்மாதிரியாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட முன்மாதிரிகளை நம்ம வச்சுருக்காங்க என்பதையும் கூட நான் பார்க்குறேன் அன்பானவர்களே. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த முன்மாதிரியினோட தாக்கத்தின் மூலம் நாம் மட்டும் மாறினா போதும் என்ற ரீதியில் வந்து இந்த ஒரு முன்மாதிரியை நம்மளுக்கு தேவன் முன்வைக்கல, மாறாக நம்மளுடைய அந்த முன்மாதிரியான தாக்கத்தின் மூலம் நாமும் ஒரு தாக்கப்படுவோம், நம்மளுடைய வாழ்க்கை கூட மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இந்த முன்மாதிரியை நம்மளுக்கு முன்பாக வச்சுருக்காங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஒருவேளை இந்த முன்மாதிரியான வாழ்க்கையை
வாழ்வது எல்லோர் மேலும் விழுந்த கடமையா, எல்லோருக்குமே இந்த பாதையில் வளைந்த எல்லோருத்துக்குமே இது கடமையா அப்படிங்கிற கேள்வி வச்சோம்னா அதுக்கான பதில் கூட நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ விசுவாசிகளுக்கு வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் முன்மாதிரியாக இரு. ஆமன்மானவர்களே, யாருக்கு கொடுக்கப்பட்ட வசனம்னா இந்த பாதையில் நுழைஞ்ச ஒவ்வொரு தனி நபருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை இது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முன்மாதிரியாக இருக்க முயற்சி செய்யுங்க அப்படிங்கிற ரீதியில் வசனங்கள் பதிவிடப்படல. மாறாக முன்மாதிரியாக இரு, பி an எக்ஸாம்பிள், நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஆலோசனையை கொடுக்கக்கூடிய வசனமாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இதற்கு விளக்கமாக அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இரு அப்படிங்கிற பொதுவான வார்த்தை கூறாமல் விசுவாசம் உடையவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நீங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருங்க அப்படிங்கிற ஆலோசனையை யார் கொடுக்குறாங்கன்னா தீமோத்தேயு கொடுக்குறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அப்போஸ்தலன் பவுல் இந்த ஆலோசனை கொடுக்குறாங்க என்று நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வார்த்தையில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வார்த்தையின் மூலமாக மற்றவர்களுக்கு எப்படி முன்மாதிரியாக இருக்க முடியும் அப்படின்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமன்மானவர்களே, முதலாவது நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா நல்ல வார்த்தையாகவும் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை, ஒரு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுது. அவங்களுடைய ரட்சிப்பான பாதையில் முன்னேற்றக்கூடியதாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இதற்கு விளக்கமாக கூட சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்க்கும்போது, மனம் தளர்ந்த ஒரு சகோதரனுக்கு ஒரு கனிவான வார்த்தையோ நல்ல ஆலோசனையோ ஒரு அன்பான பார்வையோ சில சமயங்களில் ஒரு கைப்பிடி தங்கத்தை விட அதிக மதிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. ஆம் சகோதர சோழர்களே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சகோதரனை குறிப்பிட்றாங்க. அந்த சகோதரன் எப்படிப்பட்டவராக இருக்குன்னா மனம் தளர்ந்த ஒரு சகோதரன். அந்த சகோதரனுக்கு கைப்பிடி தங்கம் விலை மதிப்புடையதா இல்லைங்களா? அப்படி இருக்கிற மதிப்பை விட அவர் என்ன ரொம்ப விரும்பக்கூடியவராக இருந்தாச்சுன்னு பார்க்கும்போது அவருக்கு அது எது மதிப்பாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு கனிவான வார்த்தை, ஒரு நல்ல ஆலோசனை, அது மட்டும் இல்லாமல் அன்பான பார்வை, இதெல்லாம் ஒரு கைப்பிடி தங்கத்தை விட அந்த சகோதரனுக்கு, மனம் தளர்ந்த ஒரு சகோதரனுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அநேக சந்தர்ப்பங்களில் நாமும் கூட இப்படியாக மனம் தளர்ந்த சகோதரனாக சகோதரியாக நம்ம இருந்திருப்போம். அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒருவேளை செல்வத்தையோ மற்ற எந்த விஷயம் நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம். இந்த விதமான கனிவான வார்த்தையை தான் நம்ம முதல்ல எதிர்பார்த்திருப்போம் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்படியாக நாம் கூட பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா நாம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏதோ சில சமயங்கள் மட்டும் இல்லை, எப்போதுமே அவர்கள் எப்படிப்பட்டதாக இருப்பாங்கன்னா நொறுக்கப்பட்ட இருதயங்களை கட்டுவதற்கு எப்போதுமே ஆயத்தமாக காணப்படுவார்கள் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இந்த வகுப்பாராக நாம் ஆவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உதவிகரமான நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக மற்றவர்களை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளாகத்தான் வெளிப்படணும் என்பதையும் கூட நம்மளுக்கு ஆலோசனையாக முன்வைக்கப்படுது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஒருவேளை நம்ம இப்படி இருந்தோம்னா மற்றவர்களுக்கு நம்ம வார்த்தையில் ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. அடுத்ததாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தையில் நம்ம மற்றவர்களுக்கு எப்படி முன்மாதிரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட நம்மளுக்கு கொடுக்கப்படுறாங்க. முதலாவது, நமது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் மென்மையானவர்களாக, அன்பானவர்களாக, பரிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ சில பகுதிகள் மட்டும் நம்ம மென்மை உள்ளவர்களாக, சகோதர ஐக்கியத்தில் மட்டும் நம்ம மென்மை உள்ளவர்களாக, அன்பானவர்களாக, பரிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற விதத்தில் ஆலோசனை இல்லை. நம்மளுடைய எல்லா பகுதியிலும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் மத்தியிலும் நம்ம எப்படியான அடையாளத்தை நம்ம பதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா மென்மையானவர்களாக. இதுக்கு சிறந்த உதாரணம் நம்முடைய அருமை இரட்சகர். ஏன்னா அவருடைய வாழ்க்கை எல்லாருனாலையுமே ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையும் கூட மென்மையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இரண்டாவது ஒரு பகுதியாக கடுமையோ
மரியாதையற்ற நடத்தையோ இல்லாமல் இருக்க வேண்டும். ஆமன்மானவர்களே, சில விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை செய்யக்கூடாது என்பது நமக்கு முன்பாக ஆலோசனை வைக்கப்படுது. நம்முடைய வார்த்தை, நம்மளுடைய நடத்தை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, கடுமையாலாம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, மரியாதையற்ற நடத்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம இப்படியாக இருந்தோம்னா, நம்ம நடத்தையில் மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியான வாழ்க்கையை வாழ வாய்ப்பு இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அடுத்தது, அன்பில் நம்ம எப்படி மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நான் பார்க்கும்போது, தேவன் நம்மேல் பாராட்டின இரக்கம் எவ்வளவு பெரியது என்று பாராட்டுவதை விட அதே குணத்தை நாம் கொண்டவர்களாக விளங்குவதும் அதே இரக்கத்தை விசுவாச வீட்டார் யாவருக்கும் காண்பிப்பதும் நம்மேல் விழுந்த கடமையாகும். ஆமன்மானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் 2 பகுதிகள் இருக்குது. கண்டிப்பாக தேவன் நம்மேல் பாராட்டின இரக்கத்தை நம்ம மதித்து உணரக்கூடியவர்களாக, பெருமை பாராட்ட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் உணர்கிறோம். ஆனாலும் அது மட்டும் தேவன் நம்மகிட்ட விரும்பலை. அதை விட இன்னொரு பகுதி மேலே எதிர்பார்க்குறாங்க. என்னன்னு பார்க்கும்போது, தேவன் கிட்ட நம்ம பெற்றுக்கொண்ட இரக்கத்தை நம்ம என்ன செய்யணும்னா, மற்ற காணக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அந்த இரக்கத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது கூட தேவன் நம்மகிட்ட விரும்புகிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படி நம்ம இரக்கத்தை நம்ம காண்பிக்கும் போது நாம் என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, அன்பில் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பது உறுதிப்படுகிறது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அடுத்ததாக, நம்ம விசுவாசத்தில் மற்றவர்களுக்கு எப்படி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நாம் பார்க்கும்போது அதை வாசிக்கலாம். விசுவாசத்தில் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்கள் எத்தகையதாக இருப்பினும் அவற்றை குறித்து ஒருபோதும் முணுமுணுக்காமல் இருத்தல். ஆமன்மானவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம விரும்பினதாக இருக்கட்டும், விரும்பாததாக இருக்கட்டும், எதிர்பார்க்காத கடினமானதாக கூட இருக்கட்டும், ஆனாலும் அவற்றை குறித்து ஒருபோதும் முணுமுணுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற, நம்ம ஒருவேளை இந்த முணுமுணுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற பார்க்கும்போது, ஒருவேளை சில வார்த்தைகளிலிருந்து வரக்கூடிய முணுமுணுக்கு மட்டும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டாம். மாறாக சின்ன சின்ன ஒரு விஷயங்களில் கூட இந்த முணுமுணுக்குதல் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட முணுக்குதல் இல்லை அப்படின்னா, நம்ம விசுவாசத்தில் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்பானவர்களே. அடுத்ததாக, பரிசுத்தத்தில் நம்ம எப்படி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, தூய்மையில் வேறு எங்கும் காண முடியாத ஒரு உயர்ந்த தரம், அசுத்தமான அனைத்தும் தேவனுக்கு விரோதமானது. ஆமன்பானவர்களே, வேறு எங்குமே காண முடியாத ஒரு உயர்ந்த தரம் நம்முடைய வாழ்க்கையின் தரமாக இருக்கணும். அசுத்தமான எந்த விஷயத்திலும் நம்ம உடன்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது தேவனுக்கு விரோதமானது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இதை கடைபிடிப்பது அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம குறைவுகளாக, தவறுகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதற்காக தேவன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடை, தினமும் நம்மளுடைய பாவங்களை, நம்முடைய குறைவுகளை தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் மூலமாக அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கான பெரிய ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் நம்முடைய முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, அந்த உயர்ந்த தரத்தை காத்துக்கொள்வதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் கூட தேவன் நம்மளை விரும்புகிறாங்க என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அது எங்கே இருந்து தான் துவங்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வார்த்தைகள் இல்லை, செயல்கள் இல்லை, நம்மளுடைய சிந்தனையில் தான் அந்த எண்ணம் துவங்கக்கூடியதாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படியாகவே முதலாவது நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய, பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டிய இடம் என்னன்னு நான் பார்க்கும்போது, அது நம்முடைய சிந்தனை என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இதுவே நம்ம பரிசுத்தத்தில் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. ஒருவேளை மீண்டுமாக இது எல்லோர் மேலும் விழுந்த கடமையா அப்படின்னு நான் கேட்கும்போது, அன்பானவர்களே, இதிலிருந்து ஒருத்தர் கூட விதி விலக்கு அல்ல என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பின்பற்ற தகுந்த ஒரு மாதிரியாக இருக்க பாடுபட வேண்டும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. ஒருவேளை இந்த பாதையில் பயணித்து இன்னும் சில மாதங்கள் தான் ஆகுது, நான் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு வரலாம். இந்த பாதையில் நம்ம பயணித்து வயதில் ரொம்ப மூத்தவர்களாக இருக்கிறோம், நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம், பொறுப்பு, கடமை நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வச்சோம்னா, அதற்கான வாக்கியங்களை வாசிக்கலாம். வாலிபராகவும் வயோதிபராகவும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பின்பற்ற தகுதியான மாதிரிகளாக இருப்பதற்கு நம் அன்றாட வாழ்வின் நம் ஆண்டவரின் சாயலை பிரதிபலிப்பதில் ஊக்கமுள்ள, உண்மையுள்ள மாதிரியாக இருப்பதற்கு பெரும் முயற்சி செய்வார்களாக. ஆமன்மானவர்களே, இதில் விதி விலக்கு என்பது யாருமே கிடையாது. இந்த பாதையில் புதிதாக நுழைஞ்சவர்களாக இருக்கட்டும், இந்த பாதையில் நெடு நாட்களாக வயதில் கூட மூத்தவர்களாக இருக்கட்டும்,
யாருமே விதி விலக்கல என்பதையும் கூட நான் பார்க்குறோம். யாராக இருந்தாலும் உண்மையுள்ள மாதிரியாக இருப்பதற்கு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பெரும் முயற்சி செய்யக்கூடிய அவசியம் இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழும்போது ஏதோ சில ஜனங்கள் முக்கியமாக இந்த ஐக்கியத்தில் இருக்கவங்க மட்டுமே மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் நம்ம எண்ணிட வேண்டாம். இன்னொரு வாய்ப்பும் கூட நம்மளுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பு என்னன்னு நான் பார்க்கும்போது 2வது பாதி வசிக்கலாம். ஆகையால் திருச்சபை மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த முன்மாதிரியை கண்டு அதன் மூலம் கர்த்தருடைய காரியத்தில் அதிக அக்கறை கொள்ளக்கூடும். ஆமன்மானவர்களே, ஒருவேளை நம்ம முன்மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா திருச்சபையில் இந்த ஐக்கியத்தில் உள்ள தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மட்டும் அந்த பாதையில் ஈர்க்கப்பட மாட்டாங்க. மாறாக மற்றவர்கள் கூட இந்த நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தேவனுடைய வேலையில் தேவனுடைய காரியத்தில் அக்கறை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. அது மட்டும் இல்லாமல் 3வது இன்னொரு வாய்ப்பு கூட நம்ம முன்மாதிரியான வாழ்க்கையை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. என்னென்னு நான் பார்க்கும்போது 3வது, அவர்கள் உலகத்திற்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். நாம் போதிப்பதை உலகம் நம்புகிறதோ இல்லையோ, இந்த இயல்புகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களால் நம்ப முடியாவிட்டாலும் அங்கீகரிப்பார்கள், மதிப்பார்கள். இந்த முன்மாதிரி இப்போது இல்லாவிட்டாலும் ஏற்ற சமயத்தில் கனி தரும். ஆமன்மானவர்களே, நம்ம எப்படிங்கிறத உலகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்கா? ஒருவேளை அவங்களால மதித்து உணர முடியாது, நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு முன்பாக நம்ம இருக்க வேண்டுமா அப்படின்னா, அன்பானவர்களே, இது கூட நம்ம வேலை விழுந்த கடமை என்பதையும் கூட நான் பார்க்குறோம். இப்போ நம்ம முன்மாதிரியாக இருக்கும்போது இந்த உலகம் நம்மளை நம்புதோ ஏற்றுக்கொள்குதோ அப்படிங்கிற விஷயத்தை காட்டிலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாக்கத்தின் மூலமாக ராஜ்யத்தில் மிக சீக்கிரமாக தேவன்கிட்ட சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியான வாழ்க்கையை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்த்துட்டோம். கடைசியாக இந்த முன்மாதிரியாக வாழக்கூடிய யதார்த்தமான சூழலை நம்மளுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்ப்பதற்கு யதார்த்தமான சூழல், அதாவது யதார்த்தமாக நம்ம எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வச்சோம்னா, முதலாவது நம்ம எங்கே ஆரம்பிக்கலாங்க இந்த முன்மாதிரியான தாக்கத்தை? முதலாவது நாம் எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வைக்கும்போது உங்களுடைய பதில் நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வீட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்படிங்கிற வார்த்தையோடு நம்ம முடிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா அது ஒரு முழுமை பெறாது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். முதலாவது அந்த முன்மாதிரியான தாக்கம் துவங்கக்கூடிய என்னன்னு பார்க்கும்போது நமது வீடு தான். அந்த பொறுப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பெற்றோர்கள் அப்படிங்கிற ரீதியில் பெற்றோர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க யாருக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு அவங்க ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு நான் பார்க்கும்போது நம்மளுக்கு முதல் ஆசான், முதல் ஆசிரியர், முதல் கற்றுக் கொடுப்பவர் எங்கேருந்து துவங்குறாங்கன்னா நம்முடைய பெற்றோர்கள் தான் என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருக்கிறவங்க ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். 2வது, ஒருவேளை பெற்றோர்கள் பிள்ளைகள் இதோட முடிச்சிடலாமா அப்படின்னா இல்லை, பிள்ளைகள் கூட பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் கூட வசனங்களில் விரிவுபடுத்ததாக இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. வசனங்கள் சொல்ல பிரகாரம் பெற்றோர்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தக்கூடிய தருணங்கள் வரும். அந்த தருணங்களில் கூட பிள்ளைகளுக்கான வாய்ப்பு என்னவன்னா முன்மாதிரியான வாழ்க்கையை பெற்றோர்களுக்கு காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அடுத்ததாக சகோதரனாக இருக்கிறவங்க சகோதரிகளுக்கு, அப்புறம் மற்ற எல்லோருக்குமே ஒவ்வொருத்தர் மேலே விழுந்த கடமை என்பதையும் கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. அடுத்ததாக நம்மளுடைய வாய்ப்பு எங்கே அப்படின்னு நான் பார்க்கும்போது நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஐக்கியம். இந்த ஐக்கியத்தின் மத்தியில் நம்ம ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை இன்னும் உண்மையோடு இன்னும் உத்தமத்தோடு செய்யணும் என்பதையும் கூட நம்ம உணர்த்தப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடம், பொதுவான ஜனங்கள், இவர்கள் மத்தியிலும் நம்ம ஒரு முன் மாதிரியான வாழ்க்கையை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் கூட நான் பார்க்குறோம். அப்படி முன்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் போது பிதாவகை தேவனுடைய நாமம் கர்த்தர் மூலமாக மகிம்படும் என்பதை புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்படியாக செயல்பட தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கமும் பலனும் தந்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நன்றி.